أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم கண்ணியத்திற்குரிய உறுப்பினர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் அருள்களும் உங்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. நம்முடைய கண்ணியத்திற்குரிய விருந்தினர்கள் அனைவரையும் நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரவேற்கின்றேன். நீங்கள் எங்களுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டீர்கள். மேலும் பள்ளிவாசல் திறப்பு விழாவின் தருணத்தில் இப்போது இங்கு வந்திருக்கின்றீர்கள். நீங்கள் இங்கே வந்திருப்பது மார்க்க மற்றும் ஆன்மீக ரீதியான நிகழ்ச்சியாக இருக்கின்றது. இது உண்மையில் உங்களுடைய பரந்த மனப்பான்மை மற்றும் உயர்ந்த நல்லொழுக்கத்தை காட்டுகின்றது. இந்த பள்ளிவாசலின் நோக்கம் ஒவ்வொரு பள்ளிவாசலின் உண்மையான நோக்கமாக இருக்கக்கூடிய அந்த நோக்கம், அதாவது மக்கள் அல்லாஹை வணங்குவதற்காக ஒன்று கூடக்கூடிய இடம். பிறகு எங்கெல்லாம் நாங்கள் பள்ளிவாசல் கட்டுகின்றோமோ அங்கு நம்முடைய அண்டை அயலார்கள் மற்றும் உள்ளூர் கம்யூனிட்டியோடு ஒரு நல்ல தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் இருக்கின்றது. நம்முடைய எல்லா பள்ளிவாசல்களுக்கும் ஒரே ஒரு பள்ளிவாசல்களிலிருந்தும் ஒரே ஒரு தூது செய்தி தான் நிரந்தரமாக எழுப்பப்படுகின்றது. இப்படி அல்லாஹை வணங்கக்கூடிய இடங்களாக அவை இருக்கின்றனவோ அதே போன்று உலகத்தில் அமைதி, சமாதானம் மற்றும் நல்லிணக்கத்தையும் வளர்ப்பதற்கு காரணமாக அமைகின்றது. எனவே இன்று இந்த உயர்வான நோக்கங்களை முழுமைப்படுத்துவதற்காகவே அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் மிகவும் மகிழ்ச்சியுடன் வேல்ஸில் நம்முடைய முதலாவதாக கட்டப்படும் இந்த பள்ளிவாசலை திறப்பதற்கு நல்வாய்ப்பு பெறுகின்றோம் என்று மகிழ்ச்சி அடைகின்றோம். அஹ்மதி முஸ்லிம்கள் இங்கு துவாவுக்காக ஒன்று கூடும் பொழுது இங்கு முழு மனிதகுலத்தின் அமைதி சமாதானத்துக்காகவும் துவா செய்வார்கள். இஸ்லாத்தை பற்றி பரப்பப்பட்டுள்ள தவறான புரிதலின் காரணமாக சில மக்களிடம் ஒரு சஞ்சலம் இருக்கும், ஒரு மன உளைச்சல் இருக்கும், அவர்களுடைய உள்ளத்தில் கேள்விகளும் எழும்பிக் கொண்டே இருக்கும். ஒரு முஸ்லிம் கம்யூனிட்டி இங்கு பள்ளிவாசல் கட்டியிருக்கின்றது, இஸ்லாம் பற்றி தப்பெண்ணம் கொண்டிருப்பவர்கள் இருப்பார்கள். நான் தெளிவுபடுத்துகின்றேன், இந்த சமூகத்தில் எங்களுடைய பள்ளிவாசல் அமைதியின்மை ஏற்படுத்துவதற்காக கிடையாது. உண்மையில் நம்முடைய பள்ளிவாசல்கள் அமைதி, சமாதானம், அன்பு, நேசம், மத நல்லிணக்கம் ஆகியவற்றிற்கான உயர்வான குறிக்கோள்களுக்காக கட்டப்படுகின்றன. மேலும் எங்களுடைய மார்க்கத்தின் அடிப்படையான அந்த நோக்கங்களை உள்ளடக்கியதாக இருக்கின்றது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் சில தீய இயல்புடைய மக்கள் ஒரு பள்ளிவாசலை கட்டினார்கள். அது துன்பம் ஏற்படுத்துவதற்காக கட்டினார்கள், மக்களுக்கு கஷ்டம் கொடுப்பதற்காக கட்டினார்கள். அப்பொழுது அல்லாஹ் கண்ணியத்திற்குரிய நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த பள்ளிவாசலை, அதாவது பேருக்கு பள்ளிவாசலாக இருந்த அந்த இடத்தை அழித்து விடுமாறு இறைவன் கட்டளையிட்டிருந்தான். ஆக பள்ளிவாசலின் அசல் நோக்கம் அது வெளிப்படையாக கட்டப்படுவது கிடையாது. செங்கலால் கட்டப்படுவது பள்ளிவாசலின் முக்கியத்துவம் கிடையாது. உண்மையில் ஒரு பள்ளிவாசல் எப்பொழுது உண்மையான பள்ளிவாசல் என்று அழைக்கப்படும் என்றால், எப்பொழுது நோக்கத்தை பெற முடியும் என்றால், அங்கு அல்லாஹை வணங்கக்கூடிய இடமாக அது இருக்க வேண்டும் உண்மையான முறையில்.
இஸ்லாமிய போதனைகளை பரப்பக்கூடிய இடமாக இருக்க வேண்டும். முழு மனிதகுலத்திற்கும் அனுதாபம், அன்பு ஆகியவற்றை பரப்பக்கூடியதாக இருக்க வேண்டும். முழு சமுதாயத்திலும் அமைதி, சமாதானத்தை பரப்பக்கூடிய தலைமையகமாக அது இருக்க வேண்டும். இந்த விஷயத்தை நான் மீண்டும் கூறுகின்றேன். யாரெல்லாம் பள்ளிவாசல் சமுதாயத்தின், சமூகத்தின் அமைதி மற்றும் அந்த சமாதானத்தை சீர்குலைக்கும் நினைக்கின்றார்களோ அவர்கள் நன்றாக திருப்தியாக இருந்து கொள்ளுங்கள். அமைதி, சமாதானத்தை பரப்பக்கூடிய இடமாக இந்த பள்ளிவாசல் இருக்கும். எந்த ஒரு தீமை அல்லது குழப்பத்தை பற்றி அவர்கள் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. பிறகு நாம் நம்முடைய போதனைகள், வரலாறு மற்றும் செயல் அடிப்படையில் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகின்றோம். அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் எப்பொழுதும் உலகில் அமைதியை நிலைநாட்டுவதில் முன்னணி வகித்துள்ளது. எங்களுடைய வரலாறு இந்த விஷயத்திற்கு சான்று பகர்கின்றது. நாங்கள் எப்பொழுதும் எல்லா மனிதகுலத்தின் உரிமைகளையும் பாதுகாத்திருக்கின்றோம். அவர்களுடைய மார்க்கம் அல்லது அவர்களுடைய கொள்கை என்ன வேண்டுமானாலும் இருக்கட்டும், இஸ்லாத்தின் போதனைகளை விட்டு விலகி நாங்கள் ஏதோ செய்கின்றோம் என்று கிடையாது. மாறாக இஸ்லாமிய போதனை, உண்மையான இஸ்லாமிய போதனைகளை தான் நாங்கள் பரப்புகின்றோம். அதனால் தான் இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய மார்க்கத்தின் போதனைகள் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பது என்னவென்றால், மற்றவர்களுடைய உரிமைகளை பொருட்படுத்தாத முஸ்லிம்களுடைய அந்த இறை வழிபாடுகள் பயனற்றவை, அல்லாஹுடைய பார்வையில் அவை விரும்பத்தகாதவை, மாறாக அல்லாஹுவை கோபப்படுத்தக்கூடியவையாகும். அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறுகின்றான், அதாவது தொழுகை கவனமற்றவர்களாக இருக்கக்கூடியவர்கள் மீது தொழுகை சாபம் இடுகின்றது. அதாவது அவர்களுடைய துஆக்கள் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. அதனுடைய முன்னணியை நாம் பார்க்கும் பொழுது மற்ற வசனங்கள் இதை விளக்குகின்றன. இதற்கு முன்னால் இருக்கக்கூடிய வசனத்தில் கூறப்பட்டுள்ளது, சமூக உரிமைகள், அனாதைகள், ஏழைகள், அவர்களுடைய உரிமைகளை பற்றி கூறுகின்றது. அதற்கு பிறகு அடுத்த வசனத்தில் கூறப்பட்டுள்ளது, அப்படிப்பட்ட மக்களின் துஆக்கள் மேலோட்டமாக இருக்கின்றன, அவை மக்களுக்கு காட்டுவதற்காக செய்யப்படுகின்றன. அவர்களுடைய தொழுகைகள் அவர்களுடைய நயவஞ்சகத்தை, ஏமாற்றத்தை வெளிப்படுத்துவ அதற்கு காரணமாகத்தான் இருக்கின்றன. நயவஞ்சகம் மற்றும் ஏமாற்றத்திற்கு காரணமாகத்தான் இருக்கின்றன அவர்களுடைய தொழுகைகள். இந்த சூறாவின் கடைசி வசனத்தில் அல்லாஹ் தன்னலமுடைய அந்த மக்களை பற்றி கூறுகின்றான், சுயநலவாதிகளை பற்றி கூறுகின்றான். அவர்கள் தேவையுடையவர்களுக்கு உதவி செய்ய மறுக்கின்றார்கள். இந்த மக்கள் உதவி செய்வதில் மட்டும் தோல்வியடைந்திருப்பதில்லை, மற்றவர்களையும் உதவி செய்ய விடாமல் தடுக்கின்றார்கள். இவர்களுடைய உள்ளம் எந்த அளவு கசப்பாகிவிட்டதென்றால், எந்த அளவு அவர்களுடைய உள்ளம் இறுகி இருக்கிறது என்றால், அவர்கள் தற்காலிகமாக கூட அதை பொறுத்து கொள்ள முடியாது. அல்லாஹ் தெள்ள தெளிவாக கூறுகின்றான், தொழுகைகள் மற்றும் இபாதத்துகள் எப்பொழுது பயனளிக்கும் என்றால், ஏற்றுக்கொள்ளப்படும் என்றால், தாக்கமளிக்கக்கூடியதாக இருக்கும் என்றால், இறைவனுடைய அவையில் எப்பொழுது அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்றால், அது மனித குலத்திற்கு தொண்டாற்றுவதோடு செய்யப்படும் பொழுதுதான். இதுதான் இஸ்லாத்தின் அடிப்படையான புதரையாகும். திருக்குர்ஆனின் சூரா அல் பலதின் 11வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், நாம் 2 வழிகள் பக்கம் மனிதனுக்கு வழிகாட்டி இருக்கின்றோம். இந்த வசனத்தில் அல்லாஹ் தெளிவாக கூறுகின்றான், திருக்குர்ஆன் நன்மை தீமை ஆகிய இரண்டையும் அடையாளமிட்டு காட்டியிருக்கின்றது, அடிக்கோடிட்டு காட்டியிருக்கின்றது. உண்மை மற்றும் பொய்யுக்கான எல்லைகளை மிகவும் தெளிவாக எடுத்துரைத்திருக்கின்றது. ஒரு மனிதர் தவறான வழியில் செல்கிறார் என்றால் அதற்கான பொறுப்பாளி அவர்தான். மனிதனுக்கு அல்லாஹ் திறமை வழங்கி இருக்கின்றான், எது நன்மை எது தீமை என்று பிரித்தறியக்கூடிய அந்த அறிவை வழங்கி இருக்கின்றான். உலகத்தை பார்ப்பதற்கு நமக்கு இந்த பௌதிகமான கண் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று அல்லாஹ் நமக்கு ஒரு ஆன்மீக கண்ணையும் வழங்கியிருக்கின்றான், ஒரு நல்லொழுக்க திறனை வழங்கியிருக்கின்றான். அது நம்மை வழிநடத்துகின்றது. ஆனால் ஒரு நபர் தன்னுடைய உள்ளிருக்கக்கூடிய அந்த நல்லொழுக்க திறமையை கண்டும் காணாமல் விட்டுவிட்டு அன்றாடம் உலக ஆசைகளை பின்பற்றுவதில் சென்று விட்டார் என்றால் கண்டிப்பாக வழியை விட்டு விலகி தீமையை மேற்கொள்ள ஆரம்பித்து விடுவார். நான் ஏற்கனவே கூறியது போன்று
திருக்குர்ஆன் எல்லா கோணத்திலும் இந்த விஷயத்தை எடுத்து கூறிவிட்டது, எது சரி எது தவறு என்று. உதாரணமாக சூரால் பலத் வசனம் 14 அல்லாஹ் கூறுகின்றான், ஒரு அடிமையை விடுவிப்பது நன்மையின் மிகவும் உயர்தரத்தில் எண்ணப்படுகின்றது. இஸ்லாத்திற்கு முன்னிருந்த காலத்தில், இஸ்லாத்திற்கு முன்னால் அரபு நாட்டில் அடிமைத்துவம் ஒரு சாதாரண வழக்கமாக இருந்தது. ஆனால் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது தொடர்பாக தெளிவான ஒரு வழிகாட்டலை கட்டளை வழங்கியிருந்தார்கள். அடிமைகளை விடுவிக்க வேண்டும் என்று நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாமும் அமல் ரீதியாக இதை செய்து காட்டினார்கள், முன்மாதிரியை காட்டினார்கள். அன்னாருடைய கட்டுப்பாட்டில் வந்த அனைத்து அடிமைகளும் விடுவிக்கப்பட்டார்கள். ஆக இஸ்லாம் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அடிமைத்துவத்தின் எல்லா விதமான அந்த சிந்தனையையும் முடிவு கொண்டு வந்து விட்டது. நீங்கள் நினைத்து பார்க்கலாம், இன்றும் கூட உலகத்தில் அடிமைகள்லாம் இருக்கின்றார்களே, இன்றும் கூட இந்த அடிமைகளை விடுவிப்பதை பற்றி பேச வேண்டுமா என்று நீங்கள் யோசிக்கலாம். இன்று கூட அடிமைகளை விடுவித்தல் பற்றி பேச வேண்டுமா என்று யோசிக்கலாம். வெளிப்படையாக பார்க்கும் பொழுது அடிமைத்துவம் இல்லாமல் ஆகிவிட்டதுதான். ஆனால் ஒரு புதுவிதமான அடிமைத்துவம் இருக்கின்றது, இன்றும் உலகத்தில் இருக்கின்றது. சமூக ரீதியான அடிமைத்துவம். அது பல பேரை தன்னுடைய பிடியில் எடுத்துக் கொண்டுள்ளது. அதை பொறுத்து கொள்ள முடியாது. பொறுத்துக்கொள்ள முடியாத கடன்களில் ஆழ்ந்திருக்கின்றார்கள் பலர். அவர்களுடைய அந்த இயற்கை வளங்களை வல்லமை மிக்க நாடுகள் பறித்துக் கொள்கின்றன, அவற்றிலிருந்து பலன் பெறுகின்றன. இஸ்லாம் இப்படிப்பட்ட சலுகையை தடுக்கின்றது. அது அடிமைத்துவத்தின் ஒரு வகையாகும். அதை முழுக்க முழுக்க முடிவு கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் இந்த நீதியின்மையின் காரணமாகவே சமூகத்தில் அமைதிக்கான அடித்தளம் பரப்பப்படுகிறது. இன்றைய காலத்தில் நாம் தெளிவாக பார்க்கின்றோம். திருக்குர்ஆன் சமூகத்திற்காக நாம் வெளிப்படுத்த வேண்டிய அனுதாபத்தை பற்றி நமக்கு போதிக்கின்றது. மேற்கொண்டு சூரால் பலதுடைய அடுத்த வசனங்களில் இந்த விஷயம் தெளிவுபடுகின்றது. உதாரணமாக அடுத்த வசனம் 15 பசித்தவருக்கு உணவு அளிப்பது ஒரு மாபெரும் நன்மையாக கூறப்பட்டுள்ளது. 16வது வசனத்தில் இது ஏழை மற்றும் பலவீனமான மக்களை உதவி செய்ய வேண்டும் என்று கூறப்படுகின்றது. ஏழையாக இருக்கக்கூடியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கூறுகின்றது. இது மிகவும் ஆழமானது. முஸ்லிம்கள் அந்த மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும். மிகவும் மோசமான நிலையில் இருக்கக்கூடியவர்கள், யாருக்கும் உதவியற்றவர்களாக இருப்பவர்கள், அவர்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லாதவர்கள், சமூகம் மறந்துவிட்ட மக்கள், சில மக்களுக்கு அவர்களுடைய குடும்பங்கள் நண்பர்கள் இருப்பார்கள், அவர்கள் கருத்துக் கொள்ளப்படுகிறார்கள். ஆனால் முஸ்லிம்களுக்கு என்ன கூறப்பட்டிருக்கிறது என்றால், யாருக்கு உதவியாளர்கள் யாரும் இல்லையோ அவர்களை நீங்கள் கண்காணியுங்கள், யாருக்கு உறவினர்கள் இல்லையோ அவர்களை பார்த்துக்கொள் என்று கூறுகின்றது. சமூகத்தில் ஒரு நபர் முற்றிலும் ஆதரவற்றவராக இருக்கிறார் என்றால் அவருக்கு உதவி செய்யப்பட வேண்டும். இயன்ற அளவு அவருக்கு ஏற்பாடு செய்து கொள்வதற்கு செய்ய வேண்டும். உலகத்தின் எல்லா நாடுகளிலும் முஸ்லிம் நாடுகளும் சேர்ந்து இந்த ஒற்றுமைப்படுத்தக்கூடிய மற்றும் உயர்வான விளக்கு விஷயங்கள் படி அமல் செய்தால் இதற்கு ஒரு மாபெரும் தாக்கங்கள் வெளிப்படும். நிச்சயமாக இதன் விளைவாக சமூகத்தில் பரவியிருக்கக்கூடிய அநீதியின்மை, வரம்பு மீறுதல், அறிவீனம் ஆகியவற்றின் சுவர்கள் இடித்து தள்ளப்படும். அவற்றிற்கு பதிலாக அந்த இடத்தில் அன்பு, கருணையுள்ளம், ஒருவர் மற்றவரோடு புரிதலுக்கான உயர்வான ஒரு கட்டடம் வந்துவிடும். உண்மையான அமைதி மற்றும் பாதுகாப்பு வந்துவிடும். சந்தேகத்திற்கிடமின்றி நாம் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம். திருக்குர்ஆனுடைய போதனைகள் உலகளாவிய அந்தஸ்தை கொண்டிருக்கின்றன. எனவே ஒருவர் முஸ்லிமாக இருந்தாலும் சரி, முஸ்லிமாக இல்லை என்றாலும் சரி, அவர் இந்த போதனைகள் படி அமல் செய்தார் என்றால் உலகம் மிகவும் அமைதி வாய்ந்ததாக ஆக முடியும். இந்த நோக்கம்தான் முழு மக்களுக்கும் நடுவில் அமைதி மற்றும் நன்மையை நிலைநாட்டுவதற்காக இருக்கின்றது. அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் தொடர்ச்சியாக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது. நாம் முழு மக்களுக்கும்
அவர்களுடைய மார்க்க மதம் என்னவாக இருக்கட்டும், இந்த முயற்சியில் இணைவதற்கு நாம் அழைப்பெடுக்கின்றோம். உலகத்தில் அமைதி, சமாதானம், நல்லிணக்கம் ஆகியவற்றை வளர்ப்பதற்கு நாம் ஒன்று சேர வேண்டும். இதுதானே திருக்குர்ஆனின் போதனை. உதாரணமாக திருக்குர்ஆனுடைய 4வது சூரா சூரா நிசா வின் 36வது வசனத்தில் கூறப்பட்டிருக்கின்றது. அதில் கூறப்பட்டிருப்பது என்னவென்றால், அல்லாஹை வணங்குங்கள், யாரையும் அவனுக்கு இணையாக்காதீர்கள், பெற்றோரோடு நல்லவரை நடந்து கொள்ளுங்கள், நெருங்கிய உறவினர்கள் மற்றும் மிஸ்கீன்கள், அனாதைகள் மற்றும் அண்டை ஏலாரான உறவினர்கள் ஆகியோருடன் நல்லவரை நடந்து கொள்ளுங்கள். மேலும் உறவினர் அல்லாத அந்த அண்டையலாருடன் நல்லவரை நடந்து கொள்ளுங்கள். உங்களுடன் அமர்பவர்களோடும் பயணிகளோடும் மேலும் உங்களுடைய வழக்கரம் சொந்தமாக்கி கொண்டவர்களுடனும் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக ஆணவம் கொண்டவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை. அல்லாஹுடைய உண்மையான வழிபாட்டை பற்றி கட்டளை வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் சேர்த்து முழு உலகத்திற்கும் அன்பு நேசத்திற்கான போதனை வழங்கப்பட்டுள்ளது. மனித உரிமைகள் அடிப்படையில் இந்த வசனம் முதலில் முஸ்லிம்கள் தம்முடைய பெற்றோரோடு அன்பு நேச மென்மையோடு கலந்து கொள்ள வேண்டும் என்று போதிக்கின்றது. பெற்றோரை கண்டும் காணாமல் இருப்பது குடும்ப ஒற்றுமையை சீர்குலைக்கின்றது. இதன் விளைவாக கடைசியில் சமூகத்தில் அதிகம் கூடுதல் சுமையும் ஏற்படுகின்றது. எனவே மற்றவர்களை பற்றி கருத்தில் கொள்வது அல்லாஹ் தன்னுடைய வீட்டிலிருந்த மனிதன் ஆரம்பிக்க வேண்டும் என்று கூறுகின்றான். ஒரு முஸ்லிம் தன்னுடைய நெருங்கிய உறவர்கள் மற்றும் நண்பர்களையும் கருத்தில் கொள்ள வேண்டும், அவர்களுடைய உரிமைகளையும் செலுத்த வேண்டும். இந்த வசனம் முஸ்லிம்களுக்கு அனாதைகளோடு நல்ல முறை நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய எல்லா தேவைகளையும் கருத்தில் கொள்ள வேண்டும், இழப்பிற்கு உள்ளானவர்கள் அல்லது சமூகத்தின் பலவீனமான மக்களை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றது. இந்த வசனம் முஸ்லிம்களுக்கு அவர்கள் தம்முடைய அண்டை அயலார்கள் ஆகியோர் நல்ல நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றது. அவர்கள் அறிந்தவர்கள் அல்லது அறியாதவர்கள் யாராக இருக்கட்டும், அவர்கள் தொலைவில் இருந்தாலும் சரி, மனிதனுடன் நல்ல அவர்களுடன் வேலை செய்யக்கூடியவர்களும் இதில் இருக்கின்றார்கள். இந்த வசனம் முஸ்லிம்களுக்கு தன்னுடன் பயணிக்கக்கூடிய மக்களுக்கு நல்ல முறையில் போதிக்குமாறும் வழிகாட்டல் வழங்குகின்றது. இஸ்லாம் பயணத்தின் போது மனிதன் யாரை சந்திக்கின்றானோ அவருக்கு நன்மை நாட வேண்டும் என்று கூறுகின்றது. அது விமானமாக இருக்கட்டும், ரயிலாக இருக்கட்டும், பஸ்ஸாக இருக்கட்டும், அல்லது எந்த ஒரு பொது போக்குவரத்தாக இருக்கட்டும், தன்னுடன் பயணிக்கக்கூடிய நபரோடு அன்போடும் பாசத்தோடும் கனிவோடும் நடந்து கொள்ள வேண்டும், நல்லொழுக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும், அவர்களை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு கண்ணியம் அளிக்க வேண்டும். அல்லாஹ் கூறுகின்றான், உங்களுக்கு கீழ் இருப்பவர்களையும் நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அரசாங்கத்தில் யார் அதிகாரத்தில் பெற்றிருக்கின்றார்களோ அவர்கள் ஒருபோதும் தம்முடைய ஆற்றலை தேவையில்லாமல் தவறாக பயன்படுத்தக்கூடாது, அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது. அல்லாஹ் இது போன்ற விஷயங்களை விரும்புவதில்லை. இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நான் சில வசனங்களை மட்டும்தான் எடுத்துக் கூறியிருக்கின்றேன். ஆனால் திருக்குர்ஆன் துவக்கத்திலிருந்து இறுதி வரை இது போன்ற பொன்னான கோட்பாடுகளால் நிறைந்து காண கிடக்கின்றது. முஸ்லிம்களுக்கு உயர் நல்லொழுக்கத்தை பேண வேண்டும் மற்றும் சட்டத்தை பேண வேண்டும் என்று கட்டளையிடுகின்றது. உதாரணமாக முஸ்லிம்கள் தங்களுடைய அதிகாரிகளுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று கட்டளையிடுகின்றது. முஸ்லிம்களுக்கு போதனை வழங்கப்பட்டுள்ளது தங்களுடைய நாட்டோடு நன்றியுடனோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று. அது ஈமானின் கட்டாயமான பகுதியாக கருத வேண்டும். எவர்கள் இஸ்லாத்தோடு சாதாரண தொடர்பு கொண்டிருக்கின்றார்களோ, அல்லாஹ்வின் விருப்பத்தை பெறுவது, பள்ளிவாசலின் நோக்கத்தை முழுமைப்படுத்துவது, இதையெல்லாம் உயர் நல்லொழுக்கத்தை
மேற்கொள்ளாமல் சாத்தியப்படவே முடியாது. மனித குலத்துக்கு தொண்டு செய்யாமல் சாத்தியப்பட முடியாது. அண்டைய எல்லாருக்கு ஆனால் உரிமையை செலுத்த வேண்டும் என்று திருக்குரான் மிகவும் வலியுறுத்துகின்றன. எனவே எந்த அகமதியிலும் இந்த பள்ளிவாசல் தொழ வருகின்றார்களோ அவர்களுடைய கடமை என்னவென்றால் உங்கள் அனைவரையும் அவர்கள் பார்த்து கொள்ள வேண்டும், உங்களோட அன்பு மற்றும் அனுதாபத்தோடு அணுக வேண்டும், மேலும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஏதாவது ஒரு வகையில் இன்னல் ஆழ்ந்திருப்பவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அதில் அனாதைகள் இருக்கின்றார்கள், பசித்தவர்கள் இருக்கின்றார்கள், ஏழைகள், பலவீனமானவர்கள், நோயாளிகள் இருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் இந்த பள்ளிவாசல் வருவார்களோ அவர்களுக்கு அமைதி நிறைந்த அந்த சட்டத்தை கடைபிடிக்க வேண்டும். மேலும் அதிகாரிகளுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நான் நம்புகின்றேன் நீங்கள் இந்த விஷயங்களை ஒப்புக்கொள்வீர்கள். இது போன்ற பண்புகளை கொண்ட மக்களை பற்றி அஞ்ச வேண்டிய தேவையே இல்லை. அஹமதியா முஸ்லிம் ஜமாத் வாதம் மட்டும் புரிவதில்லை, மற்றவர்களை தாக்கத்திற்குள்ளாக மட்டும் பேசுவதில்லை. மாறாக நாங்கள் எங்களுடைய போதனைகளை முழுமையாக அமல் செய்தல் மற்றும் ஈமானின் முழு தேவைகளையும் முழுமைப்படுத்துவதற்கான முழுமையான எண்ணம் கொண்டிருக்கின்றோம். சுருக்கமாக சொல்ல போனால் நாங்கள் இந்த போதனைகளையே போதிக்கின்றோம், இதனையே தப்லீக் செய்கின்றோம். முன்னேற்றமடைந்த நாடுகளில் ஏழைகள் மற்றும் வலியவர்களுக்கான மருத்துவமனைகள் மற்றும் அவர்களுக்கான ஏற்பாடுகளை செய்து கொடுக்கின்றோம். வெளிப்படையாக அவர்கள் கொள்கையில் என்ன வேண்டுமான இருந்து கொள்ளட்டும், அவர்களுக்கும் உதவி செய்கின்றோம். இறைவன் மீது ஈமான் கொள்ளாத மக்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள், அவர்களோடும் நம்மவர்களை போன்று நடந்து கொள்ளப்படுகின்றது. உலகத்தின் தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் பின்தங்கி தூய தண்ணீர் குடிப்பதற்காக நாங்கள் மோட்டார் பம்ப்ஸ் போட்டுக் கொடுக்கின்றோம். நாங்கள் அங்கு கிணறுகள் அமைத்துக் கொள்கின்றோம். அல்லது மேற்கத்திய நாடுகளில் மக்கள் தண்ணீருக்கான உண்மையான புரிதல் அவர்களுக்கு இருக்காது. குறைவாக முன்னேற்றம் அடைந்தக்கூடிய நாடுகளில் சில மக்களுக்கு தண்ணீர் கொண்டு சேர்ப்பது எவ்வளோ கஷ்டமான விஷயம். ஸ்கூல் சென்று பள்ளி கல்வியை படிப்பதற்கு பதிலாக பல பிள்ளைகள் பல மைல்கள் பயணம் செய்து வீட்டுக்காக தண்ணீர் கொண்டு வருகின்றார்கள். இதிலிருந்து அவர்களுடைய எதிர்காலம் மிகவும் எதிர்மறையான முறையில் தாக்கத்திற்குள்ளாகின்றது, பாதிக்கப்படுகிறது. அவர்களுக்கு உதவி செய்யப்படவில்லை என்றால் பிறகு அவர்கள் பிறந்திருக்கக்கூடிய அந்த ஏழ்மை வட்டம் எப்பொழுதும் அவர்களை சுற்றியே இருக்கும். எனவே அப்படிப்பட்ட இடங்களை நாங்கள் அடையாளமிடுகின்றோம். எங்கெல்லாம் உடனடியாக தேவைப்படுகிறது என்று பார்க்கின்றோம். அங்கே எங்களுடைய இன்ஜினியர்களை மற்றும் திறமைப்படுத்த மக்களை அனுப்புகின்றோம். அங்கு அந்த மக்களுக்கு அவர்களுடைய வீடுகள், அவர்களுடைய வீட்டு வாசல் வரை தூய தண்ணீரை கொண்டு சேர்ப்பதற்காக நான் ஏற்பாடு செய்கின்றோம். இதுபோன்று இந்த நிவாரணப் பணிகள் பல இடங்கள் நடக்கின்றன, ஆப்பிரிக்காவில் நடக்கின்றன. பல்வேறு அனாதை இல்லங்களையும் நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். உலகத்தின் மிகவும் பலவீனமான மற்றும் ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு நாங்கள் ஆதரவளித்திருக்கின்றோம். போதனை அடிப்படையில் முன்னேற்றமடைந்த நாடுகளில் நூற்றுக்கணக்கான பள்ளிவாசல்களை உருவாக்கி இருக்கின்றோம். அவை எந்த பாகுபாடுமின்றி பிரைமரி மற்றும் செகண்டரி போதனைகள் வழங்குகின்றன. எங்களுடைய கிளாஸ் ரூம்களில் இந்த அந்த மாணவர் யூதரோ கிறிஸ்தவரோ இறைமறுப்பாளரோ அல்லது வேறு ஏதோ மார்க்கத்தை சேர்ந்தவரோ என்பதில் எந்த பாகுபாடும் கிடையாது. எல்லா பிள்ளைகளும் எங்களுக்கு மதிப்பிட முடியாத முத்துக்கள் ஆவார்கள், விலை மதிப்பற்ற முத்துக்கள் ஆவார்கள். ஆக அல்லாஹ் அருளினால் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் தொடர்ச்சியாக மனித குலத்திற்கு தொண்டு செய்வதில் மூழ்கி இருக்கின்றது. இதில் பிரிட்டானியாவில் இருக்கக்கூடிய சேரிட்டி மற்றும் மற்ற கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்ஸ் இருக்கின்றன. எங்களுடைய உள்ளத்தின் ஆசை என்னவென்றால் உலகத்தில் கஷ்டங்கள் மற்றும் இன்னல்களை முழுமையாக அகற்றிட வேண்டும், மக்களுக்கு கண்ணியத்தோடு அவர்களுடைய வாழ்வை வாழ்வதற்கான வாய்ப்பளிக்க வேண்டும். எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது, நீங்களே பார்ப்பீர்கள், இந்த பள்ளிவாசல் உண்மையான ஒளிக்கான ஒரு மினாராவாக இருக்கும், எட்ட வைக்கக்கூடியதாக இருக்கும். இந்த பள்ளிவாசல் இங்கு இபாதத் செய்யக்கூடியவர்களுக்கு மட்டும் பிரகாசமானதாக இல்லாமல் அதற்கும் மேற்பட்டு ஒவ்வொரு மதம் மற்றும் ஒவ்வொரு நபருக்கும் அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கான துதுச்செய்தியை வழங்கக்கூடியதாக இருக்கும். இந்த பள்ளிவாசல் அல்லாஹ்வை வணங்குதல் மற்றும் மற்றவருக்கான உரிமை செலுத்துவது ஒன்றொன்றை பிரிக்க முடியாததாகும். கடைசியில் அஹ்மதி முஸ்லிம் ஜமாத்தின் அனைத்து மக்களுக்கும் நினைவூட்ட விரும்புகின்றேன்,
அவர்கள் இந்த உயர்ந்த இஸ்லாமிய போதனைப்படி அமல் செய்வதற்கான முழுமையான முயற்சி செய்ய வேண்டும். இன்று நான் கூறியிருந்தேன் அதை பற்றி. இந்த பள்ளிவாசலில் இபாதத் செய்வது அல்லாஹுக்காக, அல்லாஹுக்கு முன்னால் துவா செய்வது அவர்களுடைய பொறுப்பு தான். அத்துடன் சேர்த்து அவர்களுடைய கடமையுடன் சேர்த்து மனித குலத்தின் வெற்றிக்காக தியாகம் செய்வதற்காகவும் தயாராக இருக்க வேண்டும். உலகத்தில் அமைதியை நிலைநாட்ட எப்படி தம்முடைய செயல் ரீதியான பங்களிப்பு வழங்க முடியும் என்று பார்க்க வேண்டும், மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். ஒரு அழகான சமூகம் குழப்பம் பிரிவினையை விட்டு தூய்மையானதாக இருக்க வேண்டும். அது எப்பொழுது உருவாக முடியும் என்றால், மக்கள் அன்பு, கண்ணியம் ஆகிய உணர்வோடு செயல்பட வேண்டும். இந்த பள்ளிவாசல் திறக்கப்பட்டுள்ளது. இதில் எவர் நுழைவாரோ அவர் அல்லாஹை வணங்குவதற்கான உரிமை நிறைவேற்றுவதாக மட்டுமல்லாமல் மனித குலத்தின் தேவைகளை நிறைவேற்றக்கூடியவராகவும் இருப்பாராக. இந்த சொற்களுடன் நான் உங்கள் அனைவருக்கும் மனதுடைய ஆழத்திலிருந்து நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அல்லாஹ் உங்கள் அனைவரையும் அமைதி மற்றும் சமாதானத்தை வழங்குவானாக. ஆமீன். உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நாங்கள் ஹுசூர் அவர்களுக்கு மிகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். தாங்கள் ஈமானுக்கு வலுவூட்டக்கூடிய சொற்பொழிவை நிகழ்த்தினீர்கள். இப்பொழுது நாம் துஆவுடன் இந்த பள்ளிவாசலை திறந்து வைக்கின்றோம். துஆவுக்கு பிறகு இரவு உணவுக்கான ஏற்பாடு இருக்கும். முஸ்லிம்கள் என்ற வகையில் நாங்கள் கைகளை துவக்கி துஆ செய்வோம். நீங்கள் விரும்பியபடி உங்கள்